மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு தெய்வத்தால் ஆகாதரினும் மெய்வருத்த கூலி தரும் இல்ல ஐயா, கூலி தரும். உங்க வாயில வசம் வச்சு தேய்க்க. அப்புறம் வில்லுவாக்கம்ல இவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு நிறைய அனில் குஞ்சானுங்க வந்து பிளாஸ்ட் சூப்பரா பேசியிருக்காரு, அறிவியல் படுத்திருக்காரு. எங்கடா அவர் அறிவியல் படுத்தினாரு. நிறைய கேள்விகள் இருக்கு ஆதவ் அர்ஜுனாவை பத்தி கேட்க வேண்டியது. நான் எம்எல்ஏ இல்ல, மினிஸ்டர் இல்ல. முதல்ல எங்க அண்ணனுக்கு நான் வந்து எங்க அண்ணனை யாராவது கேள்வி கேட்டா நாங்க வந்து வேற மாதிரி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு ரொம்ப பூச்சாண்டி எல்லாம் கட்டிருக்காரு. உங்க அண்ணன்ட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு உங்க அண்ணன் முதலமைச்சராகவே ஆயிருக்க கூடாதுன்றதான் எங்களோட திருப்பி நாங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். முதலமைச்சரா இருந்தா, எம்எல்ஏயா இருந்தா, கவுன்சிலரா இருந்தாலும் கூட அங்க கேள்வி கேட்கறதுக்கு உரிமை மக்களுக்கு இருக்கு. எல்லா மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. சத்தியமா என்னோட ஓட்டு நான் போடல, நான் விஜய்க்கு ஓட்டு போடல. ஆனா திருப்பி சொல்றேன், நான் கேள்வி கேட்பேன். அப்புறம் வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கணும். வாட் யூ மீன் பை ஸ்கெட்ச் போட்டிருக்கணும்? நாங்கெல்லாம் வந்து எலெக்ஷனை வந்து ஓட் போடுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம், அந்த பிரச்சார வழியாட்டு உண்மையை சொல்லுவோம், இல்ல உங்களை மாதிரி பொய் சொல்லியும் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். ஸ்கெட்ச் போட்டு ஒரு தொகுதியை பிடிக்கலாம் அப்படின்றது எந்த கணக்கு அப்படின்றது தெரியல. சோ இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு அவரு தயாரா இருக்காரான்னு தெரியல. இவரு உதயநிதி என்ன பண்ணாரு, என்ன பண்ணி கிழிச்சிட்டாரு இவரு கேள்வி கேட்காரு அப்படின்னு. உங்க அண்ணா என்ன பண்ணி கிழிச்சிட்டாருன்றதை நீங்க பேச முடியுமா? ஏன்னா 5 வருஷமா எம்எல்ஏ இருக்கும்போது இன்னைக்கு சேப்பாக் தொகுதி போய் பார்த்தாச்சுன்னா அங்க எவ்வளவு வளர்ச்சிகள் இருக்கு. வீடே இல்லாதவங்க, வீடுன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து மாடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. என்னது, பில்டிங், அபார்ட்மெண்ட் ஸ்டைல்ல. சோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து பேசலாம் சார். ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவி செஞ்சாலும் கேட்கலாம். உங்க அண்ணன் இன்னும் சினிஃபீல்டுக்கே எதுவும் செஞ்சது கிடையாது. ஒரு நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நடிகர் விஷால் அவர்கள் சொன்னாரு. அவர் வந்து நடிகர் சங்கத்தோட தலைவரா இருந்ததுக்கு அப்புறம். இதே விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது எத்தனையோ தடவை ப்ரோக்ராம்ஸ் நடத்தி அதுல வரக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்ட மக்களுக்கு வரைக்கும், ஒரு துணை நடிகர்களுக்கு வரைக்கும் அவர் வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. உங்க விஜய் அண்ணா என்ன செஞ்சாரு? சினிஃபீல்டுக்கு செஞ்சது இல்ல. இப்ப சிவி சண்முகம் கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே, சிவி சண்முகம் நயன்தாராவா கேட்கும் போது அப்பவும் உங்க அண்ணன் வாயை திறந்தோ இல்ல உங்க கூட்டத்துல இருந்து யார வாயை திறந்தோ ஒரு பெண் அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லல. உங்க அண்ணன் மொத்தத்துல அவர் துறை சேர்ந்தவங்களுக்கே அவர் ஹெல்ப் பண்ணாத போது இன்னைக்கு வந்து சிஎம் வந்து உக்காந்துட்டாரு. அது சரி, எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, ப்ரொபகண்டா பண்ணிருக்கீங்கன்னு உங்க இது தெரியுது. இப்ப ஜாம்பிகளை நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க. நாடு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. நிறைய மருத்துவ வசதிகள் குழந்தைங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பொண்ணோட வீடியோ பாக்குறேன், அது அப்பா வாடா போடான்னு பேசுதுங்க. அந்த வீடியோ எல்லாருமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கழுதைக்கு ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும், தாராளமா ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும் அந்த கழுதை. அவங்க அப்பாவை நீனா அவனை இவனன்னு சொல்லுது. அவனை இவன் எங்க அப்பாவெல்லாம் வந்து யாராச்சும் அவருன்னு சொன்னாலும் கூட எனக்கு அவ்வளவு கோபம் வருங்க. நான் எங்க அப்பாவை நான் இது வரைக்கும் அவருன்னு கூட நான் சொன்னது கிடையாது. இப்படிதாங்க நாங்க வளர்ந்துருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சரி, ஓகே, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேடு கட்ட என்ன எப்படி சொல்றது, கோயில்ல என்ன சனி லியோனி படமா போட்டு காமிக்க போறாங்க, அங்க பஜன்ஸும் இதுதானே பாடுவாங்க. சோ சனி லியோனி படம் பார்க்கக்கூடியவங்க என்ன மாதிரியான பாப்பாங்கன்றது நமக்கு தெரியும். சாரி, இல்ல நான் சனி லியோனியை கேவலப்படுத்தல, அவங்க நடிச்ச படங்கள், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். சோ அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்க வச்சுக்கோங்க. இப்போ வளர்ந்து கெட்டவருக்கு வந்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன். லாட்ரி வித்த குடும்பம் உங்க குடும்பம், இன்னும் லாட்டரி வித்துட்டு இருக்கக்கூடிய குடும்பம் தான். நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. உங்க அண்ணனை யாராவது கேள்வி கேட்டா உங்க அண்ணனை கேள்வி கேட்க கூடாது, உங்க அண்ணனை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல போய் உட்கார சொல்லுங்க. அப்ப நாங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டோம். அப்புறம் இந்த மீடியாஸ்க்கு, இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு, நேற்றுக்கு சீமான்ட்ட ஒருத்தன் வந்து போய் கேள்வி கேட்கிறான். என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க நீ, ஏன்டா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு விஜய்ட்ட கொண்டு போய் கேள்வி கேட்க முடியுமா மைக்க நீட்டிட்டு? என்ன இருந்தாலும் 15 வருஷம் அந்த தப்பா அரசியல் பண்ணிட்டு போறாரு. சீமானவர்களுடைய அரசியல் தவறான அரசியல் நாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேலும் அவர் ஏதாவது தப்பா பேசினாருன்னா நாங்க கண்டிப்பா விமர்சனம் பண்ணுவோம். எங்களுக்கு அவர் மேல 1000 விஷயங்கள் இருக்கு. உங்க அண்ணன் உங்க தலைவர் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மைக்கு அவர் இன்டர்வியூ கொடுக்கல. ஏன் க்ளோஸ் டோர்ல கூட அவர் இன்டர்வியூ கொடுக்கல. இன்டர்வியூ கொடுத்ததா சொன்ன இன்டர்வியூ தான் வெளியே வந்துச்சு. அவர்கிட்ட போய் நீங்க மைக்க நீட்டிட்டு கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா த்ரிஷாவையும் விஜயும் மாத்தி காமிச்சீங்களே, அந்த பாலிமோர் புதிய தலைமுறை சேனல்ஸ் எல்லாம் நிறைய சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்ல, வெக்கமே உங்களுக்கு எல்லாம் இல்ல. நீங்க எல்லாம் வந்து இந்தியாவுடைய 4வது தூணுன்னு வேற அவங்கள எல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்ன வேலைடா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இப்ப வந்து செய்தி, நேத்திக்கு வந்து ஒரு பெண் குழந்தை 12 வயசு சிறுமி, ஆடு மேய்க்க போன சிறுமி சடலமாக மீட்கப்பட்டாள். அந்த சடலமாக மீட்கப்பட்ட அந்த குழந்தை இறந்திருக்கு. அந்த குழந்தை எப்படி இறந்துச்சு?
யாராவது கொன்னாங்களா, ரேப்பா, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா, அதெல்லாம் இல்ல. நியூஸ்ல சடலமாக மீட்கப்பட்டாள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு லேடி, 35 வயசான லேடி, அவங்களும் வேலைக்கு போனவங்க வந்து சடலமாக மீட்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த சடலமாக மீட்கப்பட்டாள் எப்படின்றது தெரியணும்லடா. ஒரு வாரமா டெய்லி சடலமாக மீட்கப்பட்டால் தான் நியூஸ் வருது தவிர அந்த அந்த மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்றதுக்கு எந்தவித செய்திகளும் காதுகளில் வரவில்லை ஐயா. இதத்தான் நாங்க சொல்றோம். இததான் நீங்க வந்து எங்களோட பெண்கள் பாதுகாப்பு, மனிதர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. ஈசிஆர்ல தீ பிடிச்சிருச்சு. உங்க எம்எல்ஏ போய் பிஜிஎம் போட்டுட்டு போய் ஸ்லோ மோல கட் ஷாட் போட்டு, யாரா நீங்க ஒரு தீ பிடிச்சிருக்குடா, அத வந்து நீங்க வீடியோ எடுத்து போட்டா எப்படி போடணும்? அந்த செய்தி அங்க என்ன உயிருக்கு ஆபத்து இருக்கா, அவ்வளவு பொருள் சேதாரம் இருக்கா, அங்க ஏதாச்சும் யாருக்காவது இறந்திருக்காங்களா? எதுவுமே இல்ல. ஸ்லோமோல பிஜிஎம் போட்டு தானடா ஆட்சியவே பிடிச்சிருக்கீங்க. இன்னும் எவ்வளவுடா பிஜிஎம் போடுவீங்க? ஒரு வாரம் தானே ஆச்சு. இதுக்கு முன்னாடி நீ என்ன வாயில வச்சிட்டு இருந்த? இப்ப வந்து நீ கேள்வி கேட்கறேன், நீங்க சொல்றீங்கல்ல. இந்த ஒரு வாரம் உங்களுக்கு பத்தாதா உங்களுக்கு? இந்த ஒரு வாரத்துல எத்தனை கொலைகள் நடந்துச்சு? நேத்துக்கு இது 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணும் சடலமா புதருக்குள்ள கிடைச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில ஒரு குழந்தை, ஆடு மேய்க்க போன குழந்தை, அந்த குழந்தையும் சடலமா கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன மர்மமான சாவு, என்ன அது எதுவுமே தெரியல. நிஜமா நான் சொல்றேன், ஒரு தவறான ஒரு கூட்டத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உயிர்கள், நீங்களும் ஒரு தனி உயிர் தான். உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், கூட பிறந்தவங்க இல்லாம இருக்கலாம், பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம இருக்கலாம், புருஷன் இல்லாம இருக்கலாம், யாருமே இல்லாத அனாதையா இருக்கலாம், அனாதாசிரமத்துல கூட நீங்க வளர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு உயிர் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு மானம் இருக்குல்ல, அது பாதுகாக்கப்படணும்ல. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்னாலும் கூட கேட்கறதுக்கு நாதி இருக்காதுடா. இங்க அரசியல் சட்டப்படி பதவியில இருந்தா வார்டு கவுன்சிலரா இருந்தாலும் நாங்க கேள்வி கேட்போம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. உங்க அண்ணன்ட்ட கேள்வி கேட்க கூடாதுலாம், நீ பேசக்கூடாது, வளர்ந்துகிட்டு வர பேசக்கூடாது. அது மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்கெட்ச் போட்டிருப்போம், அந்த ஸ்கெட்ச் என்ன ஸ்கெட்ச் போட்டிருப்போன்னு உங்களுக்கு எல்லாம் தகுதியும் திராணி இருந்தா வந்து வெளியே சொல்லுங்க. இவ்வளவு எல்லாம் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? இந்த ஜோம்பி கூட்டம் இல்ல நாங்க தெரியாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.